Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala ali hizbillah wa ashabihi jundillah mabad. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இஸ்லாத்தின் வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பு என்ற பெரிய தலைப்பில் பெண் சஹாபாக்கள் வரலாறு என்ற உபத்தலைப்பில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய வாழ்க்கை சரிதையை மிக சுருக்கமாக பார்த்துவிட்டு நேற்றைய தினம் அவருடைய மகள்களில் மூத்த மகளாரான ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வாழ்க்கை சரிதையை மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்றைய தினம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி மிக சுருக்கமாக நாம் பார்ப்போம். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெண் மக்களில் இளையவர்கள்தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்களுக்கு சிறப்பான ஒரு இன்னொரு பெயருக்கு ஜஹ்ரா என்று சொல்லி அந்த பெயரும் அவர்களுக்குரியது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நுபுவத்து கிடைக்கப்பெற்ற முதலாவது ஆண்டில் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள் என்பது ஒரு செய்தி இருந்தாலும் அதில் சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வளர்ந்து வந்து 15வது வருஷம் ஆகின்ற பொழுது, அவர்களுக்கு 15 வருடங்கள் ஆகின்ற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அது வரைக்கும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் இருந்து வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்ததற்கு பின்னால் அவர்கள் தனிக்குடித்தனம் போவதற்கு ஒரு வீடு தேவைப்பட்டது. இப்பொழுது இவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது அவர்கள் மஹர் கொடுக்க வேண்டும் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில், மஹராக கொடுக்கிறதுக்கு உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்றார்கள். அப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஜ்ரி 2வது வருஷம் நடைபெற்ற பத்ர் யுத்தத்திலே உங்களுக்கு ஒரு உருக்குச்சட்டை கிடைத்ததே, அது எங்கே என்று கேட்ட பொழுது, யா ரசூலுல்லாஹ், அது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை என்று சொன்னோம். அப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உருக்குச்சட்டையை கொண்டு வர வைத்து அதை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கொடுத்து அதை விற்பனை செய்கிறார்கள். அதை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள். 480 திர்ஹங்களை கொடுத்து அதை வாங்கிக் கொள்கிறார்கள். பிறகு அதை என்ன செய்கிறார்கள்? நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கொடுத்து விட்டு பிறகு அதை எடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கொடுக்கிறார்கள். அந்த 480 திர்ஹங்களையும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கொடுத்து, வாசனை திரவியங்கள் எடுத்து வாருங்கள், அதாவது அத்தர் போன்ற வாசனை திரவியங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கடைக்கு அனுப்புகிறார்கள். அவர்களும் அதை என்ன செய்கிறார்கள்? கொண்டு வருகிறார்கள். இது அல்லாமல், அந்த உருக்குச்சட்டை அல்லாமல் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களில் இருந்தது செம்மறி ஆற்றினுடைய ஒரு தோல் இருந்தது. அதே போல் யமன் தேசத்தைச் சேர்ந்த ஒரு பழைய போர்வை இருந்தது. இதுதான் அவரிடத்தில் இருந்த சஹாபாக்கள்கிட்ட இஸ்லாமிய காலகட்டத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்காக சேவை செய்து நிறைய தியாகம் செய்து கடைசியில் அவங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் தான் மிச்சமாக இருந்தது. அப்போ கடைசியாக அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அலி ரலியல்லாஹு அவரிடத்தில் என்ன செய்யப்படுகிறது என்றால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கப்படுகிறது, ஒரு வீடு தேவைப்படுகிறது. அப்போ அங்கே மதீனாவில் இருந்த ஹாரிதா இப்னு நுமானுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வீடுகளை அர்ப்பணம் செய்திருந்தார்கள். அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யா ரசூலுல்லாஹ், எங்களுக்கும் ஒரு வீடு கேட்டு தாங்களே என்று கேட்ட பொழுது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு மீண்டும் ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் வீடு கேட்க வெட்கமாக இருக்கிறது என்றார். அப்போ இந்த செய்தி ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய காதுகளுக்கு எட்டுகிறது. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, யா ரசூலுல்லாஹ், நானும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு தான் யா ரசூலுல்லாஹ், என்ன வேணும்னாலும் கேளுங்க, நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கொண்டா அதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, அது என்கிட்டே இருக்கிறனால எந்த விதமான சந்தோஷம் இல்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லி என்ன சொல்கிறார்கள்? அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த வீட்டுக்கு குடி போகிறார்கள். அந்த வீட்டில் இருந்து கொண்டு தான் அவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். பின்னர் அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தொடர் வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோக்களை பார்த்து வாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து கொள்ளட்டும். முக்கியமாக மதரசா மாணவ மாணவியர்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் தேவைப்படும். அவர்களுக்கும் பார்த்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு துஆ செய்யுங்கள். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்களை தந்து கொண்டிருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.